Namaste student. நாம இந்த கிளாஸ் செமி கான்சனன்ட்ஸ் கண்டினியூ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த லெசனுடைய கண்டினியூ தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம். செமி கான்சனன்ட்ஸ் ஒரு லெட்டரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி எப்படி வேர்ட்ஸ் கிரியேட் ஆகுதுங்கிறத படிச்சுட்டு இருக்கோம். இக் இப்போ பாருங்கள், இக் ஆஃப் லெட்டர் ஆகிடுது. கா வந்து இக்கா மாறிடுது. இக் இக்கு இக்கு இங்கு இங்கு பாருங்கள் 3 டைப்ஸ் இருக்குல்ல. சந்திர பிந்து மாதிரி ஒரு சந்திர பிறை மாதிரி போட்டு ஒரு டாட் வைக்கலாம், அல்லது சிங்கிள் டாட் வச்சாலும் இங் அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ச ச ச ஜ ஜ ஞ அந்த லெட்டர்ஸில் பாருங்கள். ச வந்து இச் இச் இஜ் இஜ் இங்க அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், ட வரிச ட ட ட ட ந இட் 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 இன் இன் பாருங்கள், இந்த மாதிரி ஆஃப் லெட்டராகவும் வரும், ப்ளஸ் ஒரு டாட் லெட்டருக்கு மேலே ஒரு டாட் வச்சா இன் அப்படிங்கிற சவுண்டும் கொடுக்கும். இந்த இன் மாறிடும், டாட்டாக மாறிடும். அடுத்தது பாருங்கள், தா லெட்டர் த த த த ந. இந்த த ஆஃப் லெட்டர் ஆகிடுச்சு, த த ஆஃப் லெட்டர் ஆகிடுச்சு. தேர்டு த மட்டும் ஆஃப் லெட்டர் பண்ண முடியாதுங்கிறதுனால கீழே வந்து ஒரு ஸ்ட்ரோக் ஒரு லைன் இழுத்துருக்கும். ஃபோர்த் லெட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ த த த த த ந. நா லெட்டர் ஒரு டாட்டாகவும் மாறும். ஸோ அந்த ஒரு லெட்டர்ஸ்க்கு மேலே டாட் இருந்தால் ந ந ம இம் இங்கு அப்படிங்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். அது வேர்ட்ஸை பொறுத்து மாறிடும். அடுத்தது பாருங்கள், பாவர்ஸை இப் 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 இம். இம் லெட்டரும் ஒரு டாட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு லெட்டரில் வந்து ஒரு டாட் வச்சு இம் அம்பர் அம்பர். ஸோ அந்த மாதிரி இம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செமி கான்சனன்ட்ஸுடைய லெட்டர்ஸ். நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது ய ஆஃப் லெட்டர் இருக்குது. இ இர் இல் இவ் இஷ் இஸ் இஷ் இஹ் இதெல்லாம் செமி கான்சனன்ட்ஸ். ஓகே, இந்த ரா மட்டும் பாருங்கள், ஒரு லெட்டருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன கிராஸ் ஆர்ச் மாதிரி வந்துருச்சுன்னா இர் அப்படிங்கிற சவுண்டு வந்துடும். இர். இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சம்யுக்த வியஞ்சன் பார்த்தோம். அதோடைய வேர்டை வந்து இப்போ ஒரு கிளான்ஸ் இப்போ ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். மக்கி, டாக்டர், குஜ்ஜா இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்த வேர்டு. மகர்மச், கட்டர், புட்டா, பத்தர், வித்யாலய், प्याला, सब्जी, व्याघ्र, अश्व. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னால் செமி கான்சனன்ட்ஸ்லேயே சேம் லெட்டர்ஸ் ஜாயிண்டில் படித்தோம். இப்போது லாஸ்ட் கிளாஸ் எனி லெட்டர்ஸ் ஜாயிண்ட் ஆகும். எந்த லெட்டரும் எந்த லெட்டரோடையும் ஜாயின் பண்ணி இப்போ படித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூ தான் இங்கே பாருங்கள். சம்யுக்த வியஞ்சனில் வந்து இந்த கிளாஸில் இப்போ படிக்க போகிறது புஷ்ப புஷ்ப, பஸ்தா பஸ்தா, சிக்ஷிகா டீச்சருக்கு வந்து அத்தியாபிகா சிக்ஷிகா சேம் மீனிங் தான். சிக்ஷிகா டீச்சர். பத்ர நியூஸ் பேப்பர் பத்ர. நக்ஷத்ர நக்ஷத்ர. ஆஸ்ரம் இஸ் ப்ளஸ் ர ஸ்ர ஆஸ்ரம். அதனால தான் இது வந்து நம்ம செமி கான்சனன்ட்ஸ் வந்து இந்த வியஞ்சன் படிக்கிறப்போ ஸ்ர த்ர க்ஷ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். பாருங்கள், ஆஸ்ரம், சந்திரமா சந்திரமா, தர்பன் தர்பன். ஸோ அந்த லெட்டருக்கு மேலே ஒரு கிராஸ் ஆர்ச் ஆஃப் சின்ன ஒரு கிராஸ் மாதிரி இருந்தால் இர்ன்னு படிக்கணும்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், த இர் ப இன் தர்பன். ட்ரம் ட்ரம். சூரிய லெட்டர்ஸ்க்கு மேலே பாருங்கள், சூ மேலே இர் படித்து தான் யா படிக்கணும். சூ இர் ய சூரிய. वर्षा वर्षा, चक्र
சக்கர சக்கர வீல். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கிளாஸோடைய ஒர்க் ஷீட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மீனிங்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கணும் நம்ம. பக்த, சக்தி, சக்தி, சங்க், கங்கா, மச்சர். ஸோ லெட்டர்ஸ் எப்படி ஜாயிண்ட் ஆகிக்கிறதுன்னு கவனிச்சுக்கோங்க. மச்சர், மஞ்ச், சிட்டி. ஸோ அந்த டா லெட்டர் வந்து பிரேக் பண்ண முடியாது, அதை கட் பண்ண முடியாதுங்கிறதுனால லெட்டருக்கு கீழே வந்து ஒரு லைன், கிராஸ் லைன் வரும். சிட்டி. பிருத்திவி, இத் ஆஃப் லெட்டர், பிரு இத் வி, பிருத்திவி. பியாஸ், சப்தாஹ், சப்தாஹ். दफ्तर, कुम्हार, चिन्ह, कक्षा, वृक्ष, वृक्ष ट्री, वृक्ष. मित्र, चूल्हा, चूल्हा. प्रश्न, செமி கான்ஸ்டன்ட்ஸ் பாருங்கள், லெட்டரோட லெட்டர் ஆட் ஆகி பு ப்ளஸ் ர ப்ர, அடுத்தது ஷா ஆஃப் லெட்டர் இஷ், பிரஸ்ன. துஷ்ட, வியாயாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம படித்து ரிப்பீட்டடாக படித்து அந்த வேர்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கிளாஸுடைய ஒர்க் ஷீட் பாருங்கள். शब्दों को सही जगह पर लिखो. राइट द वर्ड्स इन करेक्ट प्लेस. இப்போ செமி கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ் ஜாயிண்ட் ஆகி வெறும் ஜாயிண்ட் லெட்டர்ஸ் மட்டும் இருக்குது. அந்த வேர்டு கம்ப்ளீட்டான வேர்டு வந்து மேலே இருக்குது. சூஸ் எடுத்து எழுதுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் ப ய. என்ன பண்ணலாம் பாருங்கள், இன்னு ய, கண்ணிய. அடுத்தது இட்டு ட, ட, கட்டர். இந்த மாதிரி. அடுத்து இத்து ய, திய, தத்திய. ஃபஸ்ட் ஒன். தேர்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன். இந்த மாதிரி சூஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், चित्रों सही चित्र से शब्द को जोड़ो. मैच பண்ணுங்க. लास्ट பாருங்க, मैच सही सब चित्र से शब्द को जोड़ो. ஒரு சைடு ஹிந்தி வேர்டு இருக்குது, இன்னொரு தடவை இன்னொரு சைடில் பிக்சர் இருக்குது பாருங்கள். அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, சங்க், பத்ர, விருக்ஷ, மக்கி, பஸ்தா, சூரிய, சந்திரமா, சப்ஜி. 8 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், பிக்சர், சந்திரமா, மக்கி, பஸ்தா, அக்பார், பத்ர, சப்ஜி, சூரிய, சங், விருக்ஷ. இப்படி மாறி இருக்குது. இந்த பிக்சருக்கு அந்த ஹிந்தி வேர்டுக்கு கரெக்டான பிக்சராக மேட்ச் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேர்டுக்கு மீனிங். அஸ்வ, ஹார்ஸ். ஹிந்தி வேர்டுக்கு மீனிங்ஸை வந்து மேட்ச் பண்ணுங்கள். தோஸ்த், ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹிந்தி வேர்டுக்கும் இங்கிலீஷ் மீனிங்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். 4th ரோமன். ஹிந்தியில் வேர்டை வந்து சூஸ் எடுத்து எழுதுனீங்க, கரெக்டான வேர்டு. இங்கே வந்து இங்கிலீஷ் மீனிங்ஸ்க்கு கரெக்டான ஹிந்தி வேர்டை மேட்ச் பண்ணி சூஸ் எடுத்து எழுதுங்க. பாட்டர், வீக், ஆஃபீஸ், கொஷின்ஸ், கிளாஸ் ரூம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்டுக்கும் கரெக்டான ஹிந்தி வேர்டை கரெக்ட் பண்ணி எழுதுங்க. சரி பண்ணி கரெக்டாக மேட்ச் எடுத்து சூஸ் எடுத்து எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் ஷீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நாம் नेक्स्ट क्लास पाकलाम. धन्यवाद.